ஒரு சடனாய் ஒண்ணு கடைக்குள்ள வருது. குப்புறப்படுத்துற மண்டையை நக்கீரு. சந்திரமண்டலத்துல ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி இருக்கான். ரெண்டு முறுக்கு கூடு. இந்தாங்க 100 ரூபாய்க்கு சில்லற இல்லைங்க. அட முக்கா முன்னையா முறுக்கு வாங்கவே 100 ரூபாய் கொடுக்குறான். ஆள் பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்க. சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? சாரு அமெரிக்காவில இருந்து தான் வர்றீங்களா? ரொம்ப குலுங்காதீங்க, உளுந்துற போறீங்க. சாரு பேரு? My name is 5000. நான் குடிக்கிற பீரு 5000. நான் வந்த கார் மாருதி 1000. நீங்க வந்த கார் எங்க சார்? அமெரிக்காவில இருந்து கார்ல தான் வந்தேன். அமெரிக்கா இல்லையே கிடக்கும்போது தெரிஞ்சது இந்தியாவுக்கு நடுவே ரோடு இல்லைன்னு. அப்புறம் காரை அங்கேயே விட்டுட்டு பிளைட்ல வந்தேன். பிளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அன்றைட்டு நம்ம பையன் டிக்கெட் வாங்க மாட்டேன்ட்டான். அப்படிங்களா? பெரிய பார்ட்டி அமுக்குறாங்களா? முதல்ல நான் அமுக்குறேன். அமெரிக்கா சார், நீங்க இந்தியாவுக்கு எதுக்கு சார் வந்தீங்க? வருஷம் சம்மருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போவேன். இந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஆமா, இங்க தங்கறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கா? டமாஸ் பண்ணாதீங்க சார், இங்க காபி கடையே காத்து வாங்குது. நீங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாம். அமெரிக்கா சார் இவரு வீட்டுக்கு வேணாங்க, என்ற வீட்டுக்கு வாங்க. உங்களை ஓஹோன்னு கவனிச்சு போட்டுருங்க. ஆமா, இவர் 8 அடுக்கு மாடி கட்டி ஏசி வச்சிருக்காரு. போடா டப்பா தலையா சார். மண்டை பாருங்க சார், காலியா இருக்கு. நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்களா? 2 கொடுங்க சார். நோ வேண்டுதல் பாருங்க சார், ஒன்ன புடிக்கிட்டு போறான் சார். என்ன பண்ண முடியும்? என்று கடையில் தங்க மாட்டேன் கவனிச்சிருங்க. ஆமா, என்ன டேய், இவர் தலையை வைக்கிறதுக்கு உங்க கடையில இடம் இருக்காடா? போடா சார், நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க சார். சார், முறுக்கு இப்படி கையில வச்சுட்டு போனா இந்தியாவில் நாய் துரத்தும் சார். அவங்க சார் பாக்கெட்ல வச்சா மரத்துக்கு மரம் குரங்கு இருக்கு, பின்னால கடிச்சு வச்சிரு சார். வாங்க சார். கட்டில் வச்சுக்கங்க. இந்தாங்க, டிபன் சாப்பிடுங்க. நோ நோ, நான் மார்னிங்ல பெட்டு தான் சாப்பிடுவேன். என்னது, பெட்டு கட்ல எல்லாம் சாப்பிடுவீங்களா? இல்ல ரொட்டி. அது என்னங்க அவ்வளவு அழகா இருக்கு? இது அமெரிக்கன் ஜாம், ரொட்டில ரொட்டி சாப்பிடுறது. அப்படிங்களா? சார் எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார், சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? வேணா எடுத்துக்கங்க. கொஞ்சம் படாதீங்க. ஏனுங்கண்ணா, இங்க இருந்து இங்க வரைக்கும் எரிச்சலா இருக்காது. ஏனுங்கண்ணா? பாருங்க மேக், அப்படிதான் இருக்கும். அப்படிங்களா? நீ கிட்ட கேட்டுக்கு கண்ணாடி சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இவர் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு. யாரு இவனா? ஆமாங்க, அமெரிக்காவில இருந்தா. ஆமாங்க, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு மிட்டாய் வித்து விடுங்க. சார், நீங்க அடிச்சீங்க சரி, அந்த தலையில கூட கவுத்துக்கான அவதுக்கு சார் அடிக்கிறான். ஹோட்டல் ரூம்ல கதவை திறந்து வச்சு இருந்தாலும் குளிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த நாய் உள்ள புந்து விளையாண்டுச்சு. திருடுனானா? இந்த நாய்க்கு நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன்? என்னை அடிமையாக்கிட்டானே. என்ன டேய்? இருங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். சார், உங்க பொருளை சரியா இருக்கான்னு பாத்துங்க. Everything is all right? Everything is okay, but the cream bottle is missing. என்னையா கிரீம் பாட்டில காணோம்னு சொல்றாரு? ஐயோ, நான் எடுக்கலங்க. இதான்னு பாருங்க. Yeah, this is mine. இது எதுக்கு சாப்பிடுறதுங்க? This is used for ringworms. என்ன கூட சொறிறான்? அது சொறிக்கும் படைக்கும் போடுற மருந்தா? Hi, what happened? What are you doing? ஐயோ, வரமாட்டேங்குதே, நெஞ்செல்லாம் எரியுதே. சார், அந்த நாயை என்கிட்ட விட்டு போங்க. சும்மா இருங்க சார், நாளை கொண்டு உள்ள வச்சுதான் திருந்துவான். சார், இவன் ஆயில் பூரா உள்ள வச்சிருந்தா கூட திருந்த மாட்டான் சார். என்கிட்ட விட்டு போங்க. எப்படி சார் முடியும்? அவர்தான் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல. மிஸ்டர் கூடை, ப்ளீஸ், திஸ் மேன் மை ஹவுஸ் ஸ்டேயிங். நோ நோ, பஞ்சிங் Water, second. நீங்க சொல்றதால விட்டுட்டு போறோம். ஆளு மோசமான ஆளு, பாத்துங்க. வாங்க. இங்கிலீஷ் பேசுற? இங்கிலீஷாடா? இங்கிலீஷ். Don't touch me. இங்கிலீஷ். ஹலோ, பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் விட்டு தெரிஞ்ச நாய் இங்கிலீஷ் பேசுற. இங்கிலீஷ் டே, சோரி சரக்கு போடுற மருந்தியெல்லாம் என்ன திங்கி வச்சுட்டாடா. இருடா. ஐயோ, டேய் இருடா. ஏனுங்க, என்ன பண்ண போறீங்க? வெட்ட போறேன். வாடா, காட்டா தலைய. பாரு, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி ரோட்ல துரத்த போறேன். நாய் கண்டா விடாது. ஏண்டா, இதென்ன முடியா மூங்கி போதாடா? எதுக்கு ஏத்தி விட்டு கொளுத்த போறேன். எத? முடியா கொளுத்தி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெந்து சாவட்டும். என்ன
மண்டையே எரியுது, உனக்கு ஒண்ணும் ஆகலையா? என்ற முடியாது தானே ஏதாவது ஆகுறதுக்கு. இது அவனுதான். ஏய், உன்னை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே. நானும் உங்களுதாங்க, தூக்குனாக்கும் பாளையம். அதான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வண்டியா? ஆமா, உன் பேரு கண்ணாயிரம் இல்ல? அவங்கண்ணே அப்புறம் 5000 வச்சுக்கிட்டேன். அண்ணே, இங்கிலீஷ்ல ஐயன்னா கண்ணு, ஆ. 1000 1000, அது 5000 ஸ்டைலா வச்சுக்கிட்டேன். ஸ்டைல். நீ மிலிட்டரியில இருந்தல்ல? ஆமாங்க. அப்புறம் ஓடி வந்துட்டேன். ஓ சொல்லிவிட்டாங்க. ஏன்? ஒரு 10 பேரை சுட்டு விட்டாங்க. அட பாவி, 10 பேர் சுட்டா பதக்கமா கொடுப்பாங்க. நான் சொல்றது நம்ம ஆளுக்கலங்க. நம்ம ஆளுக்கலையா? ஏனுங்கண்ணா, நான் தெரிஞ்சிடனா, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணா. I will try. இதெல்லாம் அவர் வயல். யுவர் வயல். அதெல்லாம் அவர் தென்னந்தோம். யுவர் தென்னந்தோம். இதெல்லாம் அவர் கேஸ். யுவர் கேஸ். நோ, மை கேஸ். ஐயோ, கவுண்டர் சிரிச்சா இருப்பா. ஐயா வணக்கமுங்க. நாயே, நாங்க இங்க இருக்கும்போது யாருக்கு கழுதிக்கு வணக்கம் சொல்றியா? உங்களுக்கு தானுங்க. நாங்க இங்க இருக்கிறோம்டா. லெஃப்ட்ல கட் பண்றா, கட் பண்றா. இந்தாங்க. என்றாது மீன்ஸ் கிண்டல். எஸ். நக்கல். எஸ் எஸ். நாளை புறாத 1000 மீனை புடிச்சிட்டு வந்துட்டு என்னமோ பெருசா 6000 மீனை புடிச்சிட்டு வந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறியா நீ? 6 மீனெல்லாம் மீச வச்சு ஆம்பளைங்க பிடிக்க முடியாதுங்க. பின்ன மீச வச்ச பொம்பளைங்க இந்தியாவுல எவ்வளவு இருக்காடா? நான் அப்படி சொல்லிங்க. வேற எப்படி சொல்றே? இது மீசையா தெரியலையா? இல்லைங்க. என்ன ஆம்பளையா தெரியலையா? இல்லைங்க. சரி, என்ன விடுறா. இவர் ஆம்பளையா தெரியலையா? ஐயோ, நான் அவரை சொல்லிங்க. இவரது மீசையா தெரியலையா? நான் அப்படி சொல்லிங்க. மீசையா போற ரெண்டு பக்கம் யார கொம்பாட்டு இருக்கு? ஐயா, நான் அப்படி சொல்லிங்க. இவர் பிடிக்க முடியாதுங்கறியா? ஐயா, இது பெரிய இடம் சமாச்சாரம். பெரிய இடம் சமாச்சாரம் நீ சொல்லிட்டு ஐயா, இருக்கீங்க. என்ன விட்டுங்க ஐயா. நீ பேச மாட்டே. பின்ன எப்படி நீ சொல்ற? மீனை வச்சுக்கங்க. வெச்சிட்டு போடா. பெருசா பேசுறாங்க. கொடைய அவருக்கு பிடிங்க. கிண்டலு. இங்க வா. அப்படியே போனாயே. வாடா. பெருசா. ஏனுங்க, 6 மீன் பெருசா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க புடிச்சிருக்கீங்களா? புடிச்சிருக்கானுங்க. எப்போ? அது சின்ன பிள்ளைல. அது தவளையா இருக்கு. எங்க 6 மீன் எவ்வளவு நீளம் இருக்குன்னு காட்டுங்க. இவ்வளவு நீளம்? அப்பா, இத நீங்க சின்ன வயசுல புடிச்சிருக்கீங்க. ஆமா. கதை விடுறீங்களே நீங்க. எங்க புடிச்சு காட்டுங்க. வேண்டாம், நாளைக்கு பாக்க. ஏன் இன்னைக்கு புடிச்ச மீன் வராதா? இல்லப்பா, நாளைக்கு பாக்கலாம். முடியாதுங்க உங்களால. ஏன் சமாளிக்கிறீங்க? முடியாது முடியாது முடியாது. புடிச்சு காட்டுறேன். காட்டுங்க. இத புடிங்க. இது துண்டு. பாரு, 6 மீன் பிடிக்க முடியாதுன்னு 6 கிட்ட சொல்ற நீ. இப்ப பாரு, கவுண்டர் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பெருசா 6 மீன் பிடிக்கத்தான் போறாரு. அத நான் அடுப்புல போட்டு பெரட்டி திங்கத்தான் போறேன். புடிங்க புடிங்க, உள்ள போங்க, முங்குங்க. அது கிடக்குது 6 மீன். இங்க இருக்குது சொரா மீன். தண்ணி சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன. This is nice place. You are queen. I am king. Hey, look here. Hey, look here. ஏய், ரொம்ப அழகா இருக்கவா? ஐயோ! அப்பா, இது 6 மீன்ல 7 மீன் 8 மீன் 9 மீன். இது பொம்பளைங்க குளிக்கிற இடம்னு தெரியாதாக்கோ? இங்க வந்து விவரம் இல்லாம ஆம்பளைங்க எல்லாம் குளிக்கிறாங்க. ஏய், இது பொம்பளைங்க குளிக்கிற இடம்னு எழுதி வச்சிருக்காக்கோ. இது பொதுவா நான் யார் வேணாலும் குளிக்கலாம். இந்த ஜல்டா பால்டா என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒண்ணு சொல்லுங்க, இது நீங்க குளிக்கிற இடம் தான். ஆ. நீங்க குளிங்க, நான் வீட்ல போய் குளிச்சுக்கிறேன். நீங்க பாருங்க, ஆட்டுக்கடை மாதிரி. ஐயோ. என்ன பாக்குற? முருகா முருகா. சரதா 6 மீன் நழுவிட்டு போகுதுங்க. நல்லா புடிச்சீங்களா? புடிச்ச நீங்க புடிச்சதான் நான் பார்த்தனே. என்ன பார்த்த? ஆ? கிழிச்ச. இந்த மீன் எப்ப புடிச்சீங்க? இது எந்த மீன்? ஓ, இது மீன் இல்ல, வேனு. எட்டுடா கைய. எடிடி கைய. எட்டுடான்னு சொல்றதா, எட்டுடின்னு சொல்றதா? எட்டுடாக்கிட்டு. யார் சார் கை தட்டுனது? யார் சார் கை தட்டுனாங்க? நீயா? எதுக்கு? என்ற தகுதி தகுந்தப்பல வேலை கிடைக்குமா? தகுதியா? அது உனக்கு இருக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல 5 முட்டாய் வித்த நாய், காக்கூஸ் போன நேரத்தை சூட்கேஸ் திருடி வந்த நாய், உனக்கு தகுதியா? துண்டா திரும்ப கேட்டா கட்டா குடிடா. எவ்வளவு தூரம் குடிவா? எவ்வளவு நேரம்? நல்லா குடி. சாப்பினால ஆத்தா. வாடா கருப்புசாமி,
இது 6 விட்ட பின்னாடி சர்க்கோஸ் குரங்காட்டம். சீ, ஏன்டா மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்க? ஊர் பேரை காப்பாத்த. அத்தா, இவன் என் ஊர்ல பிறந்துட்டா, சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டா. இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவ மாடுதுரா. அது அவங்க குடும்ப கிடையாதா, அதை மாத்த முடியாது. இவனை நம்பி எப்படா வேலை கொடுக்கறது? என்னை நம்பி கொடுங்க. யார நம்பி வேலை கொடுப்பீங்களோ கொடுக்குற வேலை நல்ல வேலையா இருக்கணும். நல்ல வேலையா? ஆமாங்க. கோயம்புத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்குதான் போறீங்களா? அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. பக்கமா இருந்தா போயிருவாக்க. தச்சா பேசாம இருடா. சரி சரி, இந்த எருமை கிருமை மேய்க்கிற வேலையா ஏதாவது கொடு. ஐயா எருமை வேண்டாம். ஏ, அது கருப்பா இருக்குமே. வேணா சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருமா? வெள்ளை பசுமாடா தான் மேப்பேன். வெள்ளை பசுமாடா இருந்தா மேப்பா. பசுமாடெல்லாம் இவனை நம்பி கொடுக்க முடியாதுடா. அப்ப உனக்கு வேலையில போடா. இல்ல இல்ல எருமையே ஓகே. இல்ல பண்ணி கூட மேய்க்க வேண்டியது. பரவாயில்ல. சரி சரி, என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்க இவன் மேல. ஏ, எருமை மாட்டை தூக்கிட்டு போற மாதிரியா இருக்காண்டோ. ஏன்டா எருமாட்ட தூக்கிட்டு போயிருவியா? சேச்சே, எப்படி வேலை ஓகேவா? வேலை ஓகே. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு? நான் தங்குறதுக்கு. நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா? நான் ஃபேமிலி தான். அது நீ சொல்லவே வேண்டாம். இப்ப நீ என்ன கேட்ட? ரெஸ்ட் ஹவுஸ். காட்டுறேன். ஏனுங்க நாத்த குடல புடுங்குது. கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க. அது சரி, என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? வாங்க. அதாங்க. ஏனுங்க மாடலாம் தங்கி இருக்கு? வேண்டாம், அதை மாத்திட்டு நாய்களா கட்டி வச்சிருவோம். இங்க தங்குற பத்தி எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஏன்னா ஏசுநாதரே இங்க தான் பிறந்தாரு. பல்ல கட்டி போடுவேன். ஏசுநாதர் உன்னோட கம்பேர் பண்ணாதடா. சரி ஓகே, நான் யூனிஃபார்ம் இட்டேன். யூனிஃபார்ம் கொடுக்க இது மிலிட்டரியாடா? நான் யூனிஃபார்ம் இல்லாம வேலை செய்ய மாட்டேன். ஓ, 1 மினிட். இந்தா. இது கோமனா? ஏன் அது வேண்டாங்கறியா? இதுவா என்ற யூனிஃபார்ம்? இங்க வேலை செய்யறவங்களுக்கு இதேடா யூனிஃபார்ம். சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? இந்திய பொருளாதாரத்தை பத்தியா? நோ நோ, எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே, எடுத்துக்கங்க. பாரு, ஒரு ரூம்மேட் எல்லாம் கூப்பிடுறாங்க, போய் செட்டில் ஆயிக்க. What of your beautiful lady? Huh? What of your beautiful chat? Four. Sixer. ஐயோ கண்ணு. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், ஐயோ அதே கலரு. ஆமா, என்னமோ சொன்ன, என்ன சொன்ன? உங்களை மாதிரியே ஒரு புருஷன் வேணும்னு என் குலதெய்வத்துக்கிட்ட வேணும். அதே மாதிரி நீங்க இருக்கீங்க, அதான் சொன்னேன். ஆமா, யாரு உங்கள தெய்வம்? அதோ நான் தான் உனக்கு வரப்புற கண்ணா. வாட்டிய மூக்கு, வாட்டிய கண்ணம். டார்லிங், உன் ஸ்வீட் நேம் என்ன? மைசூர் பாக்கு. ஏண்டா, அவ பேர் ஸ்வீட்டா இருந்தா என்ன, காரமா இருந்தா என்ன? வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே ரவுசா வேலைன்னு அலைவீங்க. வேலை கிடைச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. போடா, இங்க வாடா. அது என்னது, மூக்கு கீழே 2 ஈ ஒட்டிட்டு இருக்குது? இது ஈ இல்லைங்க, வீரபரம்பரை மீசை. பாத்து, தும்முனா கீழே விழுந்துற போகுது. பொம்பளை கிட்ட பேச மாதிரி மீசை வச்சிருக்க. போடா. டார்லிங், தச்சா, காலையில் போடா. சந்திப்போம். ஏய், உனக்கு தனியா சொல்லணுமா? இங்க வா. ம், போடி. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் இங்க எப்படி வந்தீங்க? சும்மா அப்படி இப்படி ஒரு ஜம்ப்ல வந்தோம். ஆத்துல என்று கூட சண்டை போட்டு போட்டு இங்க எதுக்கு வந்தீங்க? மறுக்கவும் சண்டை போடுவா? இல்ல, குண்டு போட. சண்டைக்காரனா இருந்தாலும் சாட்சிக்காரனா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி தண்ணி குடுக்கறதா நம்ம ஊர் வழக்கம். வாங்க. அப்படி தள்ள அருப்பு கோட்டை அல்வாவை. அடங்க அப்பா, இது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். வெக்கண்டோ வெக்கோ. வரும்போது இளநீ குடிக்கலாம்னு சொன்னா தாகமே இல்லைன்ட்டு இப்ப இந்த குடி குடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் வைங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் வைங்கண்ணா. பார்த்து வைங்க, சம்பளம் எம்படுது. ஐயோ, பார்த்துட்டேங்க. உன்ற பேர் என்ன? கருசாமி தெரியாதுங்கண்ணா. நான் இல்லையா? உங்க பேர் தாருங்க சாடையா கேக்குறாருங்க. என்ற பேரு பருக் பரக்காய் பேத்தியாக்கா? இல்லைங்க,
பரு பருப்பு வைக்கிற பாப்பமாவா இல்லைங்க பர்வதங்க. நான் ஆ? பருவதா பரமசிவா பானாக்கு பானா ம். ஜானாக்கு ஜானா டையனாக்கு டையனா ஜாயிண்ட் ஆயிட்டா டண்டனக்கடி 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 டமுக்குடக்கடி டமுக்குடக்கடி டமுக்குடக்கடி. என்ன சமாச்சாரமா வந்தீங்க? அது பர்வதம். ஆ, இந்த காலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இத சொல்றதுக்கு தான் சீப்படுத்தி வந்தமாக்கா. சோ, காலுங்கோ கொலுசுங்கோ. அது ஒண்ணு இல்ல பர்வதம். ஒரு கால் கொலுசோட நீ நடந்தா அது ஒரு காலும் நல்லா இருக்காதுன்னு ஒரு கால் நான் சொல்லாம விட்டனா, நீ மறுக்காய வீட்டுக்கு ஒத்த கால் கொலுசோட வந்து மத்த கால் கொலுசு எங்கடான்னு கேட்டு ஒத்த கால்ல நிக்க கூடாது பாரு. அதனாலதான் நீ விட்டுட்டு போன ஒத்த கால் கொலுச காலங்காத்தால கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அடங்கப்பா, இந்த கொலுசுக்கு இத்தனை காலா? குறுக்கால பேசாத. அதுக்கும் ஒரு காலா? ஒரு கால கொலுசு கொடுக்க ஒரு கால மீச வச்சு கருக்காலம் வந்து என்ன பயமுறுத்திட்டீங்களே. அங்கேயும் காலா? உங்க காலோட ஈரோட்டுக்கு பேசணுமே ட்ரங்காலு, காலையில சாப்பிட்டமே ஆட்டுக்காலு, வழியில பார்த்தமே 2 மாட்டுக்காலு, பெங்காலுக்கு போய் பொங்காலு சாப்பிட்டமே அந்த காலை சேர்த்துங்க, என் காலை விட்டுருங்க அப்பா. நான் கருப்புசாமி, ஆ? இப்போ மணி 8:15. காலங்காத்தாலே 6:15க்கு நம்ம செவலக்கால தெற்கால மே போச்சே, அது மேற்கால போச்சா இல்ல கிழக்கால போச்சா நீ குறுக்கால போய் பார்த்து. ஆ! எங்க போயிட்டாரு அவரு? அவருக்கு ஒரு கால வாய்க்கால் பக்கமா போயிருக்கலாமுங்க. அண்ணே, நம்ம ராமசாமி வீடு எதுனே? என்னடா கேட்ட? நம்ம ராமசாமி வீடுனே. டேய், ராமசாமி என்ன பெரிய எம்எல்ஏவா எம்பி வாடா உடனே சொல்றதுக்கு? எந்த ராமசாமிடா? அந்த ஒத்த கால் ராமசாமி. அந்த கட்ட கால் கூட போட்டிருப்பானே. அம்மா, அந்த பொய் கால் குதிரை கூட ஆடுவானே. ஸ்டாப். அவனுக்கு எத்தனை கால்டா? ஒரு கால்னே. டேய், இனிமே காலை பத்தி பேசாதடா. அதான்டா முட்டாண்டாண்டா முட்டாண்டா, ஓடி போடா. டேய், இனிமே இந்த ஊர்ல எவனும் காலை பத்தி பேசாதீங்க, ஃபுல் பாடியை பத்தி பேசுங்கடா. என்னண்ணே, கால் மேல கால் போட்டு ஆ! பேசி. இனிமே நமக்கு காலே வேண்டாம்ப்பா. சரி வாங்க போலாம். எதையாவது மறந்து அங்க விட்டு வந்திருப்பீங்களே. துண்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாருமே வேணும்னு அப்படித்தான் பண்ணுவாங்க. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க 2 பேரும் போய் எடுத்துட்டு வரலாம். இல்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்ல, நம்ம 2 பேரும் அப்படி சுத்தி போய் எடுத்துட்டு வந்தா ஒரு கால். ஆ. இந்த அல்டாப் ஜல்டாப் வேலையில நம்ப கிட்ட வேடா. அடேங்கப்பா. ஏய், பர்வதம், பர்வதம். எனக்கு வீட்டுக்குள்ளார போஸ்கணும் வந்துட்டீங்க. வீட்டுல அண்ணன் இல்லைங்க, எனக்கு வேணும். என்ற துண்டை விட்டுட்டு போயிட்டா அதை எடுத்து போலான்னு வந்தேன். அதுக்குள்ள கண்ணாடி முன்னாடி. இந்தாங்க துண்டு. துண்டு விட்டுட்டு போனா பரவாயில்லைங்க, ஆனா துண்டா விட்டுட்டு போயிடாதீங்க. ஆ? பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? செருப்பு. ஆமா, செருப்பு. அண்ணே, என்னடா நொண்ண? என்னங்க காலைல நடக்கிற கரெக்ட் அடிக்கிறீங்க? பின்ன இதுக்காக கடையில வாங்கிட்டு வந்தாடா அடிக்க முடியும்? ஏண்டா, எருமையை அடுத்தவங்க காட்டுல மேய விட்டுட்டு நீ இவ்வளவு மேய்ஞ்சிட்டு இருக்கிறியா? எருமையா வயக்காட்டுல வச்சு வைக்க முடியும், இதுக்காக புள்ள புடிங்க ஸ்பூன்ல வச்சு விட்ட முடியும்? ஓ, எதுத்தாடா பேச? எதுத்து பேசுறேனே? ஐயோ, அவர் அடிக்காதீங்க, என்று நெஞ்சு வலிக்கும். ஐயோடா, இவன் அடிச்சா உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா? இன்னும் எங்கெங்க வலிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க, நாங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சுட்டு வந்தா. ஏண்டி, அவனுக்கு தான் அறிவில்லை, நீயாவது ஒழுக்கமா இருக்க வேண்டாம்? நான் அவரை வீட்டுக்கு தான் வர சொன்னேன், அவர் தான் என்ன காட்டுக்கு வர சொல்லிட்டாரு. என்ன கனெக்ஷனோ கருமமோ. அப்பா, நம்ம லவ்ஸ் தெரிஞ்சு போச்சு, இனிமே கவலையே இல்ல. பாயா ஒன்ற பேச்சுக்கா. ஏக்கா, பின்னணியா அந்த ஆளு உன்னை வாடா படன்னு கூப்பிடன்னு கேட்டு சும்மா இருக்கிய? என்ன பண்ண சொல்ற? இனிமே அந்த ஆளை நீ தைரியமா வாடா படன்னு கூப்பிடணும், அவர் உனக்கு மரியாதை கொடுக்கணும். அப்பதான் நம்ம 2 பேத்துக்கு கண்ணாலும். மரியாதை கொடுக்கணும். எப்படி வாடா போடன்னு கூப்பிடுறது? ஏனுங்க போங்க. ஐயோ, இங்க இரு. சிக்னல் ஒண்ணும் இல்ல. என்ன குழந்தை கொடுக்குறேன்யா? ஏண்டா, அவன் காசி ராமேஸ்வரம் போனாரே குழந்தை கொடுக்க முடியல, இன்ஜெக்ஷன் மூலமா கொடுத்துட்டு இருக்கான். நீ தூணுக்கு பக்கத்துல இருந்து குழந்தை கொடுக்குறேன்னு சொல்றியா? எனக்கு வெக்கமா இருக்கும்னா. இங்க கூட இல்லங்க, நான் ஒரு பேச்சு சொன்னேன். பேச்சு காப்பி சாப்பிடான்னு கூப்பிடலாம், குழந்தை கொடுக்கலாம்னு சொல்லலாம். இல்ல இல்ல, நீ இல்ல, கூட்டிட்டு வா. திடீர்னு சொன்னா எப்படி? ஒரு டைம்